ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன்றது தான் நமக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் லெவல். அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஸ்ப்ளைசிங்கிறது ப்ராசஸிங் லெவல். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட், எம்ஆர்என்ஏ வந்து நியூக்ளியஸ்லேருந்து சைட்டோபிளாசம் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதுக்கு அடுத்தது வந்து டிரான்ஸ்லேஷனல் லெவல். ஓகே, next gene is a cell or expressed to perform a particular function or a set of function. ஸோ ஜீன்ன்றது வந்து ஒரு செல்லை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அது வந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் பண்ணணும், அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இல்லைனா ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ன்றது பண்ணணும். அந்த ஜீனுன்றதுல வந்து எக்ஸ்பிரஸ் ஆகணும், அதை வந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் பண்ணணும், இல்லைனா ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்றது பண்ணணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து என்சைம் இருக்குது, பீட்டா லாக்டோசைடேஸ்ன்றது. அது வந்து சிந்தசைஸ் ஆகுறது வந்து ஈக்குவலையில் சிந்தசைஸ் ஆகுது. இது வந்து கேட்டலைஸ் பண்ணும், ஹைட்ரோலைஸ் டைசாக்ரைட்லாம் வந்து ஹைட்ரோலைஸ் பண்ணும். லாக்டோஸில் வந்து லாக்டோஸ் இன்ட்டு கேலக்டோஸாக மாற்றும். அண்ட் லாக்டோஸ்லேருந்து கேலக்டோஸாகவும் குளுக்கோஸாகவும் மாற்றும். நெக்ஸ்ட் பாக்டீரியாவில் வந்து யூஸ் ஆகுது வந்து சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிக்கு இது வந்து யூஸ் பண்ணுது. பாக்டீரியாவில் இந்த என்சைம்ன்றது வந்து எனர்ஜிக்காகவே இந்த பாக்டீரியா இதை யூஸ் பண்ணுங்க என்சைமை. ஸோ பாக்டீரியான்றது வந்து do not have a lactose around to be utilized for energy source. They would no longer require the synthesis of enzyme beta galactosidase. ஸோ இப்போ பாக்டீரியாவில் வந்து அதில் வந்து லாக்டோஸ் இல்லைப்பா, அப்போ யூட்டிலைசேஷன் ஆஃப் எனர்ஜின்றது நடக்குது. அப்போ வந்து அது வந்து நோ லாங் ரெக்வயர் அந்த சிந்தசிஸ்க்கு வந்து அதுக்கு வந்து ரொம்ப நேரம் அதுக்கு வந்து தேவைப்படாது. பட் ஆனால் இந்த டைம் இருக்க வரைக்கும் இதை வந்து நடக்கும் நம்மளுக்கு. ஓகே, therefore the simple term சொன்னா வந்து மெட்டபாலிக், பிசியாலஜிக்கல் ஆர் என்வரான்மெண்டல் கண்டிஷன்ல ரெகுலேட் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜீன். ஸோ ஜீனோட எக்ஸ்பிரஷன்றது வந்து ரெகுலேட் பண்ணுறதுன்றது நமக்கு வந்து மெட்டபாலிக்காகவும் பிசியாலஜிக்கலாகவும் என்வரான்மெண்டல் கண்டிஷனுக்கு ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன்றது சிம்பிள் டேர்ம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு development and differentiation of embryo into adult organisms are also a result of coordinated regulation of expression of several set of genes. So development and differentiation of embryoன்றது வந்து development and differentiationன்றது வந்து எம்ப்ரியோலேருந்து அடல்ட் ஆர்கானிசமாக வராங்களே, அது வந்து ரிசல்ட் அது வந்து கோஆர்டினேஷன் ரெகுலேஷன் ஆஃப் எக்ஸ்பிரஷன் செவரல் செட் ஆஃப் ஜீன்னா வந்து நிறைய விதமான ஜீன்ஸ்லாம் சேர்ந்து அதை வந்து கோஆர்டினேட் பண்ணி எக்ஸ்பிரஷனெல்லாம் அதை ரெகுலேட் பண்ணி வர ரிசல்ட் தான் நமக்கு வந்து எம்ப்ரியோவில் வந்து நமக்கு வந்து அடல்ட் ஆர்கானிசம்ன்றது வருது. இதுதான் டெவலப்மெண்ட் அண்ட் டிஃப்ரென்சியேஷன்றது. டெவலப் ஆகிறது டிஃப்ரென்சியேஷன் ஆகிறது, டெவலப்மெண்ட் தான் வளர்றது அண்ட் டிஃப்ரென்சியேஷன்னா வந்து மாறுபடுறது. நெக்ஸ்ட் ப்ரோகேரியட்னு இருக்குன்னா கண்ட்ரோல் தி ரேட் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷனல் இனிஷியேஷன் the predominant site of control the gene expression. So ப்ரோகேரியட்ல வந்து கண்ட்ரோல் ரேட் அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன்றது வந்து கண்ட்ரோல் ரேட்டாக இருக்கும், டிரான்ஸ்கிரிப்ஷனல் இனிஷியேஷன்றது கண்ட்ரோலாக இருக்கும். அண்ட் ப்ரீடாமினன்ட் சைட்டுன்றது வந்து கண்ட்ரோல் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன். ஸோ ப்ரீடாமினன்ட் சைட் எதுனா வந்து கண்ட்ரோல் ஜீன் எக்ஸ்பிரஷன்றது தான் ப்ரீடாமினன்ட் சைட். நெக்ஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட்னு பார்த்தோம்னா activity of RNA polymerase at a given promoter is regulated by interaction with accessory protein with affect its ability to recognize a start site. So transcription unit is activity of RNA polymerase. ஸோ இது என்ன பண்ணனா அந்த கிவன் ப்ரொமோட்டரை வந்து டர்ன் பண்ணி ரெகுலேட் பண்ணி அதை வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது. எதோட இன்ட்ராக்ட் பண்ணால் வந்து அக்சசரி ப்ரோட்டீனோட அது வந்து இன்ட்ராக்ட் பண்ண வைக்குது. அதனால் வந்து அதோட எஃபெக்ட்னாலே எபிலிட்டி ஆஃப் ரெகக்னேஷன் ஸ்டார்ட் சைட். ஸோ ரெகக்னேஷன் சைட்டில் வந்து அந்த எபிலிட்டின்றது வந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த ரெகுலேட்டரி ப்ரோட்டீன்றது வந்து போத் பாசிட்டிவ் ஆக்டிவேஷனாகவும் இருக்கலாம், இல்லைனா நெகட்டிவ் ரெப்ரெசராகவும் இருக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ அக்சசிபிலிட்டி ஆஃப் ப்ரொமோட்டர் ரீஜியன்றது வந்து ஆஃப் ப்ரோகேரியோட்டிக் டிஎன்ஏன்றது வந்து regulated by interacting protein with the sequence termed as operator. ஸோ அந்த ப்ரொமோட்டர் ரீஜன்றது ப்ரோகேரியோட்டிக் டிஎன்ஏல வந்து ரெகுலேட் பண்ணுறவங்க யாருன்னா அந்த ப்ரோட்டீனை வந்து
இந்த சீக்வன்ஸ் டேர்ம் அது வந்து ஆப்ரேட்டர்ன்றாங்க. ஸோ இந்த ஆப்ரேட்டர் ரீஜன்றது தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணும். ப்ரொமோட்டர் எலிமெண்ட்ஸை most often and the most case of sequence of operator bind a repressor protein. ஸோ ஆப்ரேட்டர் ரீஜனில் தான் வந்து ப்ரொமோட்டர் எலிமெண்ட்ஸ்ன்றது வந்து ப்ரொமோட்டர் எலிமெண்ட் ஜஸ்ட் டூ ப்ரொமோட்டர். ஸோ ஆப்ரேட்டர்ன்றவங்க தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க எலிமெண்ட்ஸை. ஸோ மோஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ்லாம் வந்து இந்த சீக்வன்ஸில் வந்து ஆப்ரேட்டரில் வந்து ரெப்ரஸர் ப்ரோட்டீன்றவங்க வந்து பைண்ட் ஆயிடுவாங்க. அண்ட் ஈச் ஓப்ரானுக்குமே வந்து ஸ்பெசிஃபிக்கான ஆப்ரேட்டர் வந்து ஸ்பெசிஃபிக்கான ஆப்ரேட்டர் இருப்பாங்க அண்ட் ஸ்பெசிஃபிக்கான ரெப்ரஸர்ன்றவங்க இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேக் ஓப்ரான் எடுத்துக்கிட்டோம்னா வந்து அதில் வந்து ப்ரெசன்ட் ஒன்லி லேக் ஓப்ரானில் மட்டும்தான் அது இருக்கும் லேக் ஆப்ரேட்டர்ன்றது. அண்டு இன்ட்ராக்ட் அது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த லேக் ரெப்ரஸர்ன்றது மட்டும்தான் இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதுதான் லேக் ஓப்ரான். ஸோ இதுதான் ரெப்ரஸர் எம்ஆர்என்ஏ அண்ட் இதுதான் ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டரில் வந்து ரெப்ரஸர்ன்றது வந்து போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஃபர்தராக நமக்கு இந்த பீட்டா கேரக்டர்சிடேஸ்ன்றது நமக்கு கிடைக்காது. ஏன்னா இந்த லேக் எம்ஆர்என்ஏ நமக்கு கிடைக்காது. இந்த எம்ஆர்என்ஏ கிடைச்சாதான் நமக்கு பீட்டா கேரக்டர்சிடேஸ் பர்மியஸ் டிரான்சிஸ்டரைஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இதில் வந்து இந்த இன்டியூசர்ன்றதை வந்து இவங்க வந்து இந்த ரெப்ரஸரில் வந்து உட்காந்துட்டாங்கன்னா அவங்க ஆப்ரேட்டரில் போய் பைண்ட் ஆக மாட்டாங்க. அந்த ஆப்ரேட்டரில் போய் பைண்ட் ஆகுதுன்னா நமக்கு எம்ஆர்என்ஏன்றது கிடைக்கும். நெக்ஸ்ட் அதுமா ஃபர்தராக நமக்கு டிரான்ஸ்லேஷன்றதுனால ஓகே. இப்போ அடுத்தது இந்த கதை தான் வாங்க போகுது. ஸோ லேக் ஓப்ரான் the elucidation of the lac operon and was also a result of a close association between a genetics Francois Jacob and biochemist Jacques Monod. ஸோ லேக் ஓப்ரான்றது வந்து ரிசல்ட்டுன்றது வந்து க்ளோஸாக இந்த லேக் ஓப்ரானை பற்றி நல்லா எலிஸ்ட்ரேட் பண்ணாங்க. அதாவது சொன்னாங்க யாருன்னா வந்து ஃப்ரான்கோஸ் ஜாக்கோப் அண்ட் பயோகெமிஸ்ட் ஜாக்கோப் மொனாடுன்றவங்க. இவங்க 2 பேர் தான் இதை பற்றி நல்லா க்ளோஸான இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி இவங்க தான் சொன்னாங்க. ஸோ இந்த இது ஆப்ரேட்டர், நெக்ஸ்ட் இந்த இன்டியூசர், அப்புறம் இந்த ரெப்ரஸர் இதெல்லாம் பற்றி. The first illustrate the transcriptionally regulated system. இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் எலிஸ்ட்ரேட் பண்ண டிரான்ஸ்கிரிப்ஷனலி ரெகுலேட்டட் இந்த சிஸ்டமை பற்றி இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் லேக் ஓப்ரான்றது வந்து லேக் ரெஃபர் பண்ணுறது வந்து லாக்டோஸ்ன்றது தான் அதை ரெஃபர் பண்ணுது. பாலிசிஸ்டானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீனுன்றது வந்து எதுனா ரெகுலேட் பண்ண காமன் ப்ரொமோட்டர் அண்ட் ரெகுலேட்டரி ஜீனையும் காமன் ப்ரொமோட்டரையும் ஸோ பாலிசிஸ்டானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீனுன்றது தான் ரெகுலேட் பண்ணுது லேக் ஓப்ரானில். நெக்ஸ்ட்டு சர்ச் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து வெரி காமன் இன் பாக்டீரியாவில் வந்து ரெஃபர் ஆஸ் ஓப்ரான். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து ரொம்ப காமனாக வந்து பாக்டீரியாவில் வந்து நம்ம ஓப்ரான் நம்ம சொல்லுவோம். வந்து நெக்ஸ்ட் நேம் ஃபியூ சர்ச் எக்ஸாம்பிள். ஸோ சில எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா லேக் ஓப்ரான், ட்ராப் ஓப்ரான், ஆரா ஓப்ரான், இஸ் ஓப்ரான், வேல் ஓப்ரான் எக்ஸட்ரா இந்த மாதிரி சொல்லினே போகலாம். நெக்ஸ்ட்டு லேக் ஓப்ரான்றதுல வந்து 1 ரெகுலேட்டரி ஜீன் இருக்கும். 1 ரெகுலேட்டரி ஜீனுன்றது வந்து இந்த ஒன் ரெகுலேட்டரி ஜீன் ஜீனுன்றது வந்து நம்ம ஐ டஸ் நாட் ரெஃபர் ஆஸ் இன்டியூசர். ஐன்றது வந்து ரெஃபர் பண்ணுறது இன்டியூசர்ன்றத வந்து அது வந்து ரெஃபர் பண்ணல. இந்த rather the derived from the word inhibitor. ஸோ ஐஜீன்ன்றது வந்து இன்ஹிபிட்டார்னு அர்த்தம். ஸோ அண்ட் 3 ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்குது, ZY அண்ட் A. ஸோ லேக் ஓப்ரானில் ஐஜீனுன்றது வந்து இன்ஹிபிட்டார். ஸ்ட்ரக்சரல் ஜீனுன்றது பார்த்தோன்னா ரெகுலேட்டரி ஜீனில் இருக்கிறது ஐயோட மீனிங் இன்ஹிபிட்டார். அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஜீன்னு பார்த்தோன்னா ZYA அண்ட் I gene code for repressor of the lac operon. ஸோ I geneன்றது என்னது கோட் பண்ணுது, ரெப்ரஸர் ஆஃப் தி லேக் ஓப்ரானை கோட் பண்ணுது. ஸோ I geneன்றது எங்கே இருக்குன்னா இதுதான் I gene. இதுதான் ரெப்ரஸர் எம்ஆர்என்ஏ ரெடி பண்ணி இந்த ரெப்ரஸர் இதுவை ரெடி பண்ணுது. ஓகே, ரெப்ரஸரை ஜெட்ன்றது கோட் பண்ணுறது பீட்டா கேரக்டோசிடேஸ் BGAL. ஓகே, ஸோ பீட்டா கேரக்டோசிடேஸை கோட் பண்ணுவாங்க. ஆனால் Z ஜீன், இந்த Z ஜீன் தான் வந்து பீட்டா கேரக்டோசிடேஸை கோட் பண்ணுறாங்க. அண்ட் ப்ரைமர்லி இது எதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஹைட்ரோலைஸ் ஆஃப் தி டைசாக்ரைட்.
இவங்க தான் வந்து ஹைட்ரலைஸ் பண்ணுவாங்க டைசாக்ரைடு. ஆனால் லாக்டோஸ்லேருந்து